ஆரெண்டு வரும் இப்போ உன் பெட்ல படுத்திருக்கிறவன் ஒரு மோசமான கொலைகாரன்னு தெரிய வரும் போது என்ன வந்து பாரு. പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളിത് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മളുടെ വിജയണ്ണന്റെ ലിയോ മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീനാണ്. അപ്പൊ കഴിഞ്ഞ സീനില് ആ എൻഡിൽ ചെറിയൊരു സംഭവങ്ങളൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. നമ്മളെ കണ്ണ് നനയിച്ച രംഗങ്ങളൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. നമ്മുടെ നെപ്പോളിയനെ വഴക്ക് പറയുന്ന സംഭവം ഉണ്ടായിരുന്നു. അത് മാത്രമല്ല ആ ഒരു കുന്തറിഞ്ഞതും ഞാൻ ആ അറിഞ്ഞിട്ട് തന്നെയല്ലടാ അറിഞ്ഞെന്നുള്ള സംഭവമൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. സംഭവം മനസ്സിലാ ഡയലോഗ് അടിച്ചത് അറിയില്ല. ആ ഡയലോഗ് എനിക്കൊന്ന് ആ ദേഷ്യത്തിൽ അടിച്ചാണോന്ന് അറിയില്ല. പക്ഷെ ഒരു വല്ലാത്തൊരു ഡയലോഗ് ആയിരുന്നു. പക്ഷെ ഫാമിലി മൊത്തം ഏകദേശം ചെറുതായിട്ട് ഒരു അകൽച്ചയിലാണ് ഇപ്പൊ ലിയോൻ പാർത്ഥിവനോട് നിൽക്കുന്നത്. ചിലപ്പോ അങ്ങനെ ആയിരിക്കാം. ആ ഒരു ഉദ്ദേശം കൊണ്ടായിരിക്കും ചിലപ്പോ അങ്ങനെ പാർത്ഥിവൻ പറഞ്ഞത്. എന്നോട് ദേഷ്യം ഉണ്ടോ എന്നുള്ള രീതിയിൽ ആ ഒരു സംഭവമായിരിക്കും. പിന്നെ അതുപോലെ തന്നെ നമ്മുടെ ആന്റണി ദാസും കളത്തിൽ ഇറങ്ങിയിട്ടുണ്ട്. ഇങ്ങനെ കുറച്ച് കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞു കൊടുത്തിട്ടുണ്ട് തൃശ്ശേന്റെ അടുത്ത്. അതെ, തൃശ്ശയ്ക്ക് ഇപ്പൊ ഫുള്ള് എന്താ പറയുക ചെറിയൊരു സംശയമൊക്കെ ഇങ്ങനെ മനസ്സിൽ വന്നിട്ടുണ്ട്. ഇങ്ങനെ തന്നെയാണോ ലിയോ എന്ന് അറിയാൻ വേണ്ടിട്ട്. അപ്പൊ നമുക്ക് എന്തായാലും നിർത്തി സീനിലോട്ട് പോവാം. റെഡി മതിയില്ലേ? தெரிஞ்சுதானே வீசினேன். ஆரெண்டு வரும் இப்போ உன் பெட்ல படுத்திருக்கிறவன் ஒரு மோசமான கொலைகாரன்னு தெரிய வரும் போது என்ன வந்து பாரு. மோசமான கொலைகாரன் அது എന്തായിരുന്നു? പ്രേതാ കനവാ കനവതാ இருக்கணும். കനവതാ இருக்கணும்னு ആ സാധനം പൊട്ടിപ്പോയി. எனக்கு தெரிஞ்ச உங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தோணுது. அவங்களோட பக்க இண்டஸ்ட்ரி டோட்டலா டெமாலிஷ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். எல்லாரும் சர்ச்சிங் சர்டிஃபிகேட்ஸ் போட்டோலாம் உங்களுக்கு அனுப்பிட்டேன். அது ஃபோர்ஸ்டா என்னன்னு மட்டும் எனக்கு தெரியணும். ஓகே ஓகேவா? இட்ஸ் a myth that stands still, ஜோஷி. பட் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் ஷிம்லா பிரசன்ட்ல உயிரோட இருக்கிறதா சொல்றாங்க. அவர் பேர் இருதயராஜ் டிசோசன் ரெக்கார்ட்ல இருக்கு. இஃப் தி டெல் இஸ் ரைட் நிச்சயம் மரியாதாஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் ஆகணும். ஸோ நீ அவனை பார்க்கணும்னா இந்த 2 நாளுக்குள்ள பார்த்தா மட்டும்தான் உண்டு. ப்ராக்டிக்கலா நீங்க எவ்வளவு நாட்ல ரீச் ஆக முடியும் தெரியல. Can I try to connect you with the call? நான் வந்துட்டு இருக்கேன். You make all the arrangements please. நான் நைட்ல வந்துடுறேன். ஓகே Sure, Joshi. Thank you. யாருடா? ஓ அதலே பெர்ஃபெக்ட் பிளேசிங். உங்க அம்மா அக்கானா அவ டெய்லி இப்பெல்லாம் அப்படிதான் பண்றா. ലേറ്റ് ആവുന്നു. இந்த வர பரலைட்ல சொல்லுமா. பாட்டி நான் இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வர மாட்டேன். நீ வெயிட் பண்ணாத, சாப்பிட்டு தூங்கிடு. என்னாச்சு? இல்ல கொஞ்சம் நாளாவே ரொம்ப லீவ் எடுத்துட்டேன்ல. ஸோ ஒர்க் நிறைய பெண்டிங்ல இருக்கு. அதான் இங்கேயே இருந்து முடிச்சுட்டு நாளைக்கு வரலான்னு இருக்கேன். காலையில திட்டினதுல இருந்து சித்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். வீட்டுக்கு வந்துட்டானா? எங்க இருக்கான்? பாவம் ரொம்ப திட்டான். கொஞ்சம் பாரு பார்த்தி. Ladies and gentlemen, may I have your kind attention? சரி, இப்ப நீ எங்க இருக்கு? ஹெட் ஆஃபீஸ்ல. ஹெட் ஆபீஸ்லயா? ഓ ആ അനൗൺസ്മെന്റ് വന്ന പണി കിട്ടി. சிண்டு, உனக்கு அப்ப மேல ஏதோ சந்தேகம் ஒண்ணு இல்லையே? ஏன்னா நீ என் அப்பா. ഓ മനസ്സിലായിട്ടാ അന്വേഷിക്കാൻ പോയിക്ക. വിക്രം അല്ലേ? இதாவது வண்டியில ஏறு. ഇതെന്തത്? கூப்பிட்டுட்டே இருக்க வண்டி. அங்கிள் வரலன்னா விடுங்களேன். டோன்ட் ஃபோர்ஸ் ஹிம். என்ன அவனிக்குள்ள போறீங்களா? മറ്റേത് തിരിഞ്ഞാ ഇല്ല കൊല്ലാൻ
അവനെയും കൊല്ലുമെന്ന്. சரி வராத. ഓ അവിടുന്ന് നോക്കുന്നുണ്ടായിരുന്നു. കലിപ്പ് என் ஃபேமிலி பின்னாடி வரத பார்த்தேன். ഓ എന്തായിരുന്നു ഇത്? ഇവിടെ വില്ലൻ ആരടാ എനിക്ക് ചോദിക്കാനുണ്ട്. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க நேரத்துக்கு இந்த குளூர்ல? இனி எவனும் வர போறது இல்ல. இனி எவன் வந்து சுட்டாலும் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல, போய் படுங்க. பரவாயில்ல சார். மதியம் இந்த கொரியர் வந்துச்சு சார். உங்க மனைவி பேர்ல வந்து சார். ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். உங்களுடைய கவலை பயம் எல்லாமே எனக்கு புரியுது. உங்களை நம்பி இருக்கிறவங்களை எவ்வளவு கண்ணு கருத்துமா பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவங்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிருங்க. இன்னும் 60 நாள்ல எனக்கு ரிட்டையர்மெண்ட் தம்பி. இந்த 60 நாள்ல உங்க குடும்பத்துக்கு எவனாவது குடைச்சு கொடுத்தானா பகுந்துட்டு தான் நான் சாவேன். கூட என் வீட்டுல இருந்து எந்த அவசரம் முடியலன்னாலும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். சத்தியமா சோத்துக்காக வேலை செய்யறவில்லை தம்பி. என்ன போலே என்ன நம்பியா? കാരണം പറയണ്ടേ. உண்மையிலே நீங்க தான் கமிஷனர் ஆபீஸ்ல அவ்வளவு பெரிய கண்ணு தூக்கி அத்தனை பெரிய சுட்டிங்களா? படிச்சு எந்த பட்டம் அமுத்துன்னு சொன்னது மட்டும்தான் நான் அதெல்லாம் டெல்லியில பார்த்துட்டு வெளியே சொல்லிட்டு வச்சுட்டு பொழப்பு ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. അയ്യോ നല്ല മൊമെന്റ്. അല്ലേ? ഒരു മനസ്സിലെ ഒരു സംഭവം മാറി കിട്ടി. അതാണ് ലോകേഷ് ഉദ്ദേശിച്ച സാധനം. കംപ്ലീറ്റ് വിട്ടൊന്നു. உட்கார வேண்டியதானே? எப்படி இருக்கான் அவன்? நல்லா இருக்காரு. கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆச்சு அவன் எனக்கு ஃபோன் பண்ணி. எல்லாம் ஓகே தானே? ஏன் இந்நேரத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லினா நானே ஏதாவது குறையில் அனுப்பிச்சிருப்பேன்ல. இல்ல அங்க ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர் சர்டிபிகேட்ஸ் இல்லாம பெண்டிங்ல இருக்கு. நாங்க இங்க வேற ஒரு வேலையா வந்தோம், அதான் வாங்கிட்டு போலான்னு. பர்ண மேல இருக்கு, இருங்க எடுத்துட்டு வரேன். അതാരത്? சார் இவங்க தான் இருதயராஜ் டிசோசா. இன்னும் 20 மினிட்ஸ்ல கவுண்டிங். நான் தான் இருக்கேன். ഡിസൂസ. டிசூசா. தானே வேணும்னு கேட்டீங்க. இருதயராஜ் டிசோசா. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால நேர விஷயத்துக்கு வரேன். தாஸ் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்டரி. அது சம்பந்தப்பட்ட ஆளுங்க ஆந்தனி, ஹெரோல், இவங்க 2 பேரோட ஐடென்டிட்டி இருக்கான லியோ பத்தி எதுவுமே தெரியல. லியோ சாகும்போது அவன் கூட இருந்த ஆளுங்கள்ல இன்னி தேதி வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒருத்தர் நீங்க மட்டும்தான். எனக்கு நீங்க ஒண்ணுதான் பண்ணணும். இந்த போட்டோல இருக்கிறது லியோ இல்லையான்னு பார்த்து சொன்னீங்கன்னா 4 உயிர் தப்பிக்கும். எனக்கு புரியுது, உங்க கண்ணில் எனக்கு சாவு பயம் தெரியுது. உங்களுக்கும் 3 நாள் தூக்குன்னு சொன்னாங்க. என்ன நடந்து மட்டும் சொன்னீங்கன்னா இப்ப கூட பெட்டிஷன் போட்டு உங்க தூக்கு தண்டனையை மறுபரிசீலனை செய்ய என்னால முடியும். என்ன நடந்தது மட்டும் சொன்னீங்கன்னா ബിജിയോട്ടാണ്. ഈ സംഭവം നമ്മള് കൊറേ കണ്ടിട്ടില്ലേ? ആ. ദേ, ഇത് എന്തായിരുന്നു? எப்போதுமே சோதிக்காது. Perspective, ആ. perspective. 3 നാളിലെ തൂക്കാണ്. நேர்மையான விஷயத்துக்கு தான் பண்றேன்னா அப்புறம் என் மெயின் கேட்டை விட்டு போட்டு பின் கேட்டு வெளியே வந்து கக்கூஸ் பக்கம் உட்காந்துருக்குறேன். சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்லயே சொல்லியாச்சு. என் தூக்கு தண்டனைய பணைய வந்தாலும் தடுக்க முடியாது. வேற என்ன? தாஸ் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்டரியில் நடந்துச்சு. லியோ உயிரோடு இருக்கனா இல்லையா? இல்ல லியோ எப்படி செத்தான்? இதை நான் உனக்காகவோ இதுக்காகவோ சொல்லல. எப்படி இன்னும் 3 நாள் நான் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் அவனை பத்தி நான் பேச முடியாது. அதுக்காக சொல்றேன். 1999 தாஸ் அண்ட் கோ ஆந்திராவிலேயே பெரிய டொபாக்கோ ஃபேக்டரி. அதை மொத்தமா கட்டி ஆண்டவன் ஆண்டனி தாஸ். ഓ ഫ്ലാഷ്ബാക്ക്. தாஸ் அண்ட் கோல புகையில எக்ஸ்போர்ட் தான் மெயின் பிசினஸ்ன்னு சாயம் பூசி உள்ளுக்குள்ள பல இல்லீகல் பிசினஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. லோக்கல், நேஷனல், இன்டர்நேஷனல் தாஸ் அண்ட் கோ பிசினஸ் பெருசாகிக்கிட்டே இருந்தது. தனக்கு ஒத்து வராத ஆளுகளை மறக்கிற மன்னிக்கிற பழக்கமே கிடையாது ஆண்டனிக்கு. கொன்னுவான் கருணையே இல்லாம.
அது போக போக அவங்க குடும்ப வழக்கமா மாற ஆரம்பிச்சது. அவன் எது தொடங்குறதா இருந்தாலும் உயிர் பலி கொடுத்துத்தான் ஆரம்பிப்பான். அவனோட சாம்ராஜ்யம் வளர்றது பலி கொடுக்கறது மட்டும்தான் அவனோட பெரிய நம்பிக்கை. அது ஆடு மாடுல ஆரம்பிச்சு கடைசியில மனுஷங்களை நரபலி கொடுக்கற அளவுக்கு போயிருச்சு. மூட நம்பிக்கையில ஊறி போயிருந்தான். அவன் தம்பி ஆரல்தாஸ் இந்த உலகத்திலேயே ஆண்டனி நம்புற ஒரே ஆள் ஹெரால்ட். கனடால படிக்க போனவன் இன்டர்நேஷனல் ட்ரக் கேட்டர்ஸ் பல பேரோட லிங்க்ல தாசன்கோ பிசினஸ் அங்க எக்ஸ்பேண்ட் பண்ணான். நம்பர் 1 ட்ரக் கேட்டர்ல தாசன்கோ வாக்கணும்னு அவன் மார்க்கெட்ல எவனும் பார்க்காத அனுபவிக்காத ஒரு போதை பயிர தோட்டத்துக்கு நடுவுல அவங்க ஃபேக்டரிக்குள்ளேன்னு அங்கேயே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சான். டெத்தரோட கொக்கைனோட கொடூரமா இருந்துச்சு. நாளாக அதனோட டிமாண்ட் மார்க்கெட்ல ஏற ஆரம்பிச்சது. அதே சமயம் இந்த விஷயம் அவங்க கூட இருக்கிற ஆளுங்க மூலமாவே என்சிபிக்கு லீக் ஆச்சு. சந்தேகப்பட்ட எல்லாரையுமே கேள்வியே இல்லாம அவன் டெத்துராவையே மூஞ்சில கொத்து கொத்தா கொண்டு குவிச்சான். மேனேஜ்மெண்ட் பிசினஸ் மேல இருந்து அவங்க பார்த்துக்கிட்டாலும் கீழே கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஆண்டனியோட பையன் சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி வளர்த்தேன். தாஸ் லியோ தாஸ். எவ்வளவு ஒருத்தர் என்சிபிக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். இத்தனை வருஷத்துல ஏதாவது பிரச்சனை இப்படி நடந்திருக்கா? என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க பண்றது அவ்வளவு சின்ன விஷயமா? நீ நினைக்கிற மாதிரி பேருக்காக எல்லாம் அவன்கிட்ட கணக்கு காட்ட முடியாது. சீஸ் பண்ண இத்தனை கிலோ டத்துரா வெளியே எடுக்கணும்னா உங்க 3 பேர்ல ஒருத்தர் சண்டை பண்ணி தான் ஆகணும். அதுக்குதான் லியோ சண்டராவை சொல்றேன். அவன் ஒரு வாரம் உள்ள இருந்தாதான் மேல இருக்கவங்களை ஆஃப் பண்ணி சரக்கு சேஃபா வெளியே எடுக்க முடியும். அப்புறம் என் கைமீறி போச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. பாத்துக்க. நீ ஒரு வாரத்துல அவன் அனுப்பிடுவேன்னு என்ன கேரண்டி? ஒரு சரக்கு உனக்கு வேணும்னா நீ நம்பிதாகணும் தாஸ். லியோ அங்க இருக்கானா? லியோலாம் இங்க இல்ல. அவன் தானே பார்டர் கிராஸ் பண்ணி சரக்கு எடுத்து போறேன்னு சொன்னான். அவன் வந்து செக் போஸ்ட்ல தான் இருப்பான். ஏதோ விளையாட்டு காட்டுறான்னு நினைக்கிறேன். யாரா நம்பி எடுத்து போட்டு எடுத்துருவாயா? Rest in peace. വെയിറ്റിംഗ് മൊമെന്റ് അല്ലേ? ഷോട്ട് കുറെ കണ്ടിട്ടില്ലേ? എല്ലായിടത്തും ആള് ഭയങ്കര കോൺഫിഡന്റ് ആണ് എന്തിനും. ഓ അതെ മാറ്റിക്കളഞ്ഞു സാഗ്. ഓ സ്ഥിരം കാണിക്കുന്ന സ്ഥാനത്ത് മാറ്റിയതാട്ടോ അത് ഷർട്ട്. ബീറ്റിന്റെ കളിയാണ്. സിഗരറ്റ് വിട്ട് കളിയില്ല. ജങ് കാണിക്കുന്നുണ്ടല്ലേ? இருந்துகிட்டு என்சிபிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த நிறைய யாருங்கிறத லியோ கண்டுபிடிச்சான்.
சொல்லுப்பா. என்ன மயிறு பிரச்சனையா இருந்தாலும் வண்டியை நிறுத்திட்டு எதுக்கிட்ட பேசுறீங்க? அத்தனை டன் சரக்கு நிறுத்தி வச்சுக்கிட்டு என்னமோ கூட்டத்தை கூட்டிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறேன். யாருப்பா பஞ்சாயத்து பண்றது? போய் டேனியல் கிட்ட. அவன் தான் எதை சொன்னாலும் போய் லியோ வர சொல்லு. எனக்கு செட்டில் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அவன் இங்க வராம சரக்கு ஒரு அடி கூட நகராது பெரிய இவன் மாதிரி என்னைய மிரட்டுறான். அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்கு இதல்ல என்ன மட்டை. அனுராக் கஷ்யப்